மதிப்பிற்குரிய சிவஞான செல்வர்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். இன்றைய 9ஆம் நாள் 2வது மாலை அமர்வாக சிவஞான போதத்தின் 10ஆம் சூத்திரத்தை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இறை அனுபவம் என்று வருகிற காலத்தில் எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அவனே தானே ஆன பிறகுதான் அந்த அனுபவம் நமக்கு இறை அனுபவமாக அல்லது மல மாயை தன்னோடு வல்வினை இல்லாத அனுபவமாக அனுபவிக்கிறோம் என்று சொன்னேன். அதாவது இந்த மகா வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் சொல்லுவதிலேயும் இதைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்று சிவஞான முனிவர் எழுதினார். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்கள் தத் துவம் ஆர்ச் அல்லது தத் துவம் அசி, அது நீ ஆகிறாய் என்று சொல்லுவதை இரண்டு பொருள்களையும் ஏற்றுக்கொண்டால் சைவ சித்தாந்த விளக்கம். இல்லை ஒரே பொருள்தான், கடவுள்தான், நான் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டால் கேவலாத்வைத விளக்கம், சங்கரர் சொன்ன அத்வைத விளக்கம். நமக்கு சைவ சித்தாந்த விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் அவனே தானே ஆகிய அந்நெறி என்பது இதுவரைக்கும் கருவிகளை துணையாக கொண்டு அறிந்த ஆன்மா இறைவனையும் வேறாக அறிந்தது, கருவிகளையும் வேறாக அறிந்தது. இனி வேறு என்பதாக இல்லாமல் ஒரே அனுபவமாக அனுபவிக்கிற அந்த முறைக்கு பெயர் அவனே தானே ஆகிய அந்நெறி. இதில் வர்ற தடை என்ன என்று கேட்டால், அதற்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய முறை ஒன்றுதான். இதுவரை பொருள்களை அறியும் முறை என்பதாக நாம் கண்களினால் பார்த்தல், வாயினால் சுவைத்தல் என்பதை எப்படி தெரிந்து கொண்டோம் என்பதை சொன்னால்தான் இறைவனோடு நான் எப்படி இரண்டர கலக்கிறேன் என்பதை தெளிவாக சொன்னதாக ஆகும். இதுவரை நான் கண்களினால் பார்த்தேன் என்று சொன்னால் கண்ணானது காட்டியது, நான் கண்ணையும் பார்க்கவில்லை, என்னையும் பார்க்கவில்லை, காட்டிய பொருளை மட்டும் பார்த்தேன். அப்படி என்று சொன்னால் அது ஞானம் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய ஞானம் என்று சொன்னால் நீ உன்னளவிலே கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நீ கண்ணின் மூலமாக பார்த்த ஒன்றை ஞானமாக கொண்டிருக்கிறாய். இதனால் அது வேறு, நீ வேறு என்று உணர்கிறாய். முடிஞ்சதா? இதில் எந்த சந்தேகமும் இல்லையே. அது வேறு, நீ வேறு என்று உணர்கிறாய் என்று சொன்னால் நான் வேறு, அது வேறு என்று உணர முடியாத, வேறுபாடு இல்லாத நிலை எதன் மூலமாக வரும்? அதற்குத்தான் கண்ணாடியின் மூலமாக பொருள்களை பார்க்கிற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, பல்நிறம் காட்டும் பளிங்கு போல அந்த தன்மை இல்லாமல் ஒளி கவரும் கண்ணாடி போல, பல்நிறம் காட்டும் கண்ணாடி ரசம் பூசப்பட்டதனால் பொருள்களை காட்டுகிறது. நாம் இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு பொருள்களை பார்க்கிறோம் என்று சொன்னால்
பொருள்களை பார்க்கிறோம் என்பது எப்படி? அந்த பொருள்கள் இந்த ரசம் போட்டு பூசப்பட்டதனால் பொருள் வேறு நான் வேறு என்று பார்க்க உதவுகின்றன. ஆனால் என்னை பார்க்க உதவவில்லை. அதில் எதை பார்க்க முடியாது? கண்ணாடி என்ற ஒன்றை பார்க்க முடியாது, பல நிறத்தை தான் பார்க்க முடியும். இப்போ இது ரசம் பூசப்பட்ட கண்ணாடியில் என்னத்தை பார்க்க முடியும்? ரசம் பூசப்பட்ட கண்ணாடியில் நாம் எதை பார்க்க முடியும்? கண்ணாடியை பார்க்க முடியும், முகத்தை பார்க்கலாம், பொருள்களை பார்க்கலாம். அப்போ நான் என்னை கடைசி வரை பார்க்க முடியாது என்று சொன்னால் நான் அறிவாளியா? இதுதான் தொடக்க கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற வகையில் தான் நான் வேறு அது வேறு என்பதாக இதுவரை அனுபவிக்கிறீர்கள், குறையில்லை. இந்த நான் வேறு அது வேறு என்ற வேறுபாடு இல்லாமல் அனுபவிக்கிற காலத்தில் நானும் அதுவும் ஒன்று என்றும் அனுபவிக்கக்கூடாது. அதுவும் நான் அது ஒன்றுனா என்ன சொல்ல, என்னத்துக்கு எது மாதிரி அனுபவிக்க கூடாது? பிரம்மம் தான் நான் என்ற மாதிரியே வரக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னாடி யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாதுன்னு படிச்சிங்கல்ல. அது என்ன வந்தது? எல்லாமே சத்துக்கு முன்பாக இல்லை, அதனால் சத்து அறிவது என்பது இல்லை. அதே சமயத்தில் அசத்து பொருள்களுக்கு அறிவு என்பது இல்லவே இல்லை, அதனாலும் அறியாது. இந்த தன்மையில் தெளிவு இருந்தால்தான் நானும் கடவுளும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் என்று சொல்கிற காலத்தில் அவனே தானே என்பது இறைவனும் நானும் ஒன்று இல்லை, ஆனால் ஒன்றாக செயல்படுகிறோம் என்பதாகிய ஒரு அனுபவத்தில் தெளிவு வரும். அதில் என்ன உங்களுக்கு தடை இருக்கிறதோ அந்த தடை இருந்தால் உங்களுக்கு ஒரு மயக்கம் வரும். அதுதான் தொடக்கம். அந்த தொடக்கத்தில் நீங்கள் சிக்கல் இல்லை என்று சொன்னால்தான் ஏகன் ஆதல். அப்படி என்பது அவனே தானே ஆதல். நல்ல வேலை அதுக்கப்புறம் ஒரு விஷயம் போட்டார், இறை பணி நிற்கன்னு போட்டார். ஏகன் ஆகிட்டா நான் தான் பிரம்மம் சொல்லிட்டா அப்புறம் இறைவன்லாம் இல்லைன்னு ஆகிடும். ஆனால் இறைப்பணி நிற்றல்னு ஒன்று சொன்னதுனால ஏகன் ஆன பிறகு இறைவனை தனியாக நாம், அதாவது இறைவனை நோக்கி இந்த வேலையை செய்கிறோம் என்பது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐயம் ஒன்று. என்ன ஐயன்னா, இந்த நீங்குதல் நீங்குதல் சொல்கிறீங்களே, மாயை மல நீக்கம், கண்ம மல நீக்கம், ஆணவ மல நீக்கம், இங்க இடத்துல வர்றது மல மாயை தன்னோடு வல்வினை இன்று. இது இந்த உடம்பு விட்டு போதல் அல்லது இறப்பு தான் அதுவா? அப்படி ஒரு கேள்வி. இறப்பு என்பதை நாம் இதிலே குறிக்கவில்லை, அதில் தெளிவாக இருக்கணும். உடம்பு என்கின்ற ஒன்று தேவை. இந்த உடம்பிலே, இந்த உடம்பு எதனால் தரப்பட்டது என்றால் வினையினால் தரப்பட்டது. இந்த வினை எதற்காக நாம் செய்கிறோம் என்று சொன்னால் ஆணவ மலம் நீங்குவதற்காக செய்கிறோம். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. ஆனால் இந்த உடம்பிலே மாயை என்கிற ஒரு மயக்கத்தன்மை இல்லாமல், இந்த உடம்பின் மீது விருப்பம் கொள்ளாமல், இந்த வினையை நான் முற்றாக நல்வினை தீவினை என்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது ஆகாமியமாக ஆகாமல் அதை சமநிலையில் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையோடு ஆணவம் என்கிற அறியாமையை நீக்கினால் இந்த மூன்று மலமும் இந்த உடம்பிலே வேலை செய்யாது என்று சொல்லலாம். ஆனால் இந்த வேலையை நான் இந்த உடம்பிலே செய்வேனா? ஆனால் நான் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், முழுமையாக நான் அதிலே வெற்றி பெற முடியாது. இடையிலே நான் வெற்றி பெறுவதற்காக இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு முதலாகிய எல்லா செயல்களையும் தவமாக
பெருமான் உணர்த்தி அதை நான் பெருமான் என்ற ஒன்றையும் மற்ற பொருள்களின் தன்மையையும் உண்மையாக தெரிந்து கொள்ளுகிற போது அவன் குருவாக வந்து இந்த மாதிரி நீ அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகலாம் என்பதாக அருளுகிறான். அதன் பிறகுதான் இந்த உடம்பிலேயே நான் எந்த மாதிரி வேலையை செய்கிறேன், மல மாயை வல்வினை இல்லாத தன்மையை அடைகிறேன். இதுதான் நீக்கம். நீக்கம் என்பது இந்த உடம்பிலே நான் தவமாக சில வேலைகளை செய்கிறேன். இந்த தவம் செய்தல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, தவம்னா வந்து நமக்கு தெரிஞ்சது அந்த காட்டில் போய் தவம் செய்கிறோம், அது இல்லை. தவம் செய்கிறதுனா என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க இது வரைக்கும்? நான் தவம் செய்கிறேன் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது? நான் தவம் செய்கிறேன்னா என்ன தெரிஞ்சிருக்குது? போய் தியானம் பண்ணுறதா? பிறருக்கு துன்பம் செய்யாதிருப்பது தவம் இருக்கட்டும். அதுவும் ஒரு வகையான தவம் தான். தவம் என்பதை அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இது வந்து திருக்குறள். தவம் என்பது நான் தனியாளாக இல்லை, கூட்டுப் பொருளாகத்தான் இருக்கிறேன். இந்த உடம்பு என்பது ஒரு கூட்டுப் பொருள், இதனோடு சேர்ந்துதான் நான் வேலை செய்கிறேன். முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறது. நான் வேலை செய்வது போல மற்றவர்களும் வேலை செய்து வாழ்கிறார்கள். இது அடுத்த விஷயம். இந்த இரண்டு விஷயங்களிலேயும் முயற்சி என்ற ஒன்று யாருடைய வாழ்வையும் பறிக்காமல் இருக்குமானால் அதற்கு பெயர் தவம். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து வாழ்ந்து கற்றுக்கொள்ளுவது, இதுதான் தவத்தினில் உணர்தல். இந்த கூட்டு வாழ்க்கையில் என்னுடன் சேர்ந்தே இருக்கிற ஒரு தனித்தன்மை கூட்டு வாழ்க்கையை தெரிந்து கொள்வதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரிதானே? இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்தின் மூலமாக நான் இதுவரைக்கும் சேர்ந்ததெல்லாம் சேரக்கூடாத கூட்டு, நான் சேர வேண்டிய உண்மையான கூட்டு இறைவன். அந்த இறைவனை திருக்கோயிலில் இருக்கிறான் என்று கோவிலுக்கு தொண்டு செய்தேன் சரியை, உடம்பினால் தொண்டு செய்தேன் சரியை. அதற்கு பிறகு நான் எந்த வேலையை எதற்காக செய்கிறேன் என்று தெரிந்து கொண்டு செய்தேன். அதற்கு பெயர் மனமும் உடலும் இணைந்து செய்த கிரியை. அதற்கு பிறகு திருக்கோயிலிலே இருக்கிற இறைவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் என்ன என்று நினைந்து செய்தது யோகம். எனக்குள்ளே இருக்கிறான் என்று தெரிந்து செய்தது. அதற்கு பிறகுதான் இறைவனை பற்றி எல்லா வகையிலும் தெரிந்து கொள்ளுகிற ஞானம். அப்போ திருக்கோயிலை அடிப்படையாக கொண்டு இறைவன் ஒருவன் இப்படி இருக்கிறான் என்பதை, வெளியே இருக்கிறவன் இப்படி, உள்ளே இருக்கிறவன் எப்படி என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நான் தொடர்ந்து அது பற்றிய உண்மைக்கான எல்லா விதமான ஞானங்களையும் நம்பிக்கையோடு தேடி பெறுவது அல்லது நம்பிக்கை பெறுவதற்காக தேடுவது. இது முடியுமானால் ஞானம் என்ற 4வது படிநிலை நிறைவடைகிறது. இதற்கு பிறகுதான் நீ செய்கிற எல்லா காரியங்களிலேயும் கடவுள் உன்னை வளர்த்தெடுத்து இதற்கு பிறகு நீ இப்படி இதை அனுபவிக்கலாம் என்பதாக குருவாக தோன்றி உணர்த்துகிறது. அதற்கு பிறகுதான் நீ குருவை அனுபவிக்கிறாய். இது நம்ம வாழ்க்கை முறை. பொருள் அனுபவம் என்பதாக நான் எப்படி அதை முடிவு செய்வது, அதுதான் இங்கே. இந்த பொருள் அனுபவத்தில் தான் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம விட்டுருந்தா அப்படியே தான் போயிருப்போம். ஒன்றாக ஆகிறோமா, இரண்டாக இருந்து அனுபவிக்கிறோமா, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு தான் பதில் தெரிஞ்சுக்கணும்ட்டு நாம அந்த சொற்களை, எது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி என்ற சொற்களை எடுத்துக்கொண்டு
ஒன்றுதான் பொருள், இறைவனும் ஆன்மாவும் வேறு வேறு இல்லை என்ற மாதிரி நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. அவனே தானே ஆகிறான். இறைவனாகிய அவன்தான் இந்த ஆன்மாவில் தானாக ஆகிறான். தானாக ஆகிறான் என்பதுதான் நமக்கான இறைவனும் நாமும் பிரியாத ஒரு அனுபவத்தை எடுத்து காட்டுகிற விடயம். சரிதானே? கேட்குற அளவுக்கு தெளிவாயிட்டோம். இந்த தெளிவை நீங்கள் அனுபவமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தாம் என்பதாக இதுவரை கடவுளை பற்றி பேசினோம். தாம் என்பது நான் தூக்கினால் என் கை, நான் இந்த கையை தூக்கணும்னு நினச்சா தானே கை தூக்குறது. கையில் தூக்குற ஆற்றல் அதுக்கு முன்னாடியே இருக்குது. இந்த கை தூக்கினால் தூக்கப்படுகிற ஆற்றல் அதனிடம் உண்டு. ஆனால் தூக்குவது என்பது எப்பொழுது என்று கேட்டால், ஆன்மா வேலையிட்டால் தான் தூக்கும். அதே போல இந்த நிலை உண்டா? இந்த நிலை கடவுளை அனுபவிக்கிற அல்லது கடவுள் தானே ஆகிய நிலையில் உண்டா? சொல்லுங்க. அவனே தானே ஆகிய அந்நெறி அப்படின்னா, இதுவரைக்கும் நான் என்னுடைய கண்ணால் பார்க்கும்போது கண்ணானது ஆன்மாவைப் போலவே இணைந்து அறிகிறது என்று சொல்ல முடியுமா? அடுத்த பாட்டில் வரும், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் அப்படின்னா, காண முயற்சி செய்வது கண், அதற்கு உள்ளமானது காட்டுகிறது. காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கடல் செல்லும். இது நமக்கு 11வது சூத்திரம். இந்த 11வது சூத்திரத்தையும் சேர்த்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணம் என்ன என்றால், கண்ணானது பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறது. இப்படி வச்சுக்கோங்க. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல, பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற கண்ணுக்கு காட்டுகின்ற ஆன்மாவை போல, காண உள்ளத்தை கண்டு காட்டலின், உள்ளமானது தன்னை காண்பதற்காக இறைவன் கண்டு காட்டுவதனால் அயரா அன்பின் அரண் கடல் செல்லும். இதில் கூடுதலான விஷயங்கள் என்ன என்றால், இதுவரைக்கும் ஞானத்திற்காக முயற்சி செய்யாது, சத்தே அறியாது என்று சொன்ன விஷயங்களுக்கு சற்று வேறுபாடு உடையதாக காண உள்ளத்தை கண்டு காட்டுபவன் இறைவன் என்பதாகிய ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி எப்படி வருகிறது என்பது இப்போ நீங்கள் அவனே தானே ஆகிய அந்நெறியில் நின்றால்தான் தெரியும். அவனே தானே ஆகிய அந்நெறி, அந்த நெறியின் மூலமாக சென்றால்தான் ஏகன் ஆதல். ஏகன் ஆதல் என்பதுதான் அந்த அனுபவம் வந்ததனால்தான் இறை பணியை மேற்கொள்ளுவதற்காக மேற்கொள்ளுகிற தன்மையில்தான் ஆன்மா நின்று விடுகிறது. அப்பொழுது மலங்கள் இல்லை. ஏற்கனவே மலம் எப்படி இருக்கும் சொன்னார், ஆணவத்தை உரா துணை தேர்த்து, அதாவது காணல் நீர் போல பொருள் உண்மையாக இருக்காது. சரியா? இப்போ நீங்குதல் என்பதிலேயும் ஒரு விஷயம் இல்லாமல் போகுது. என்ன விஷயம்? இந்த கருவி கண்ணு காது மூக்குங்கிறத நாம் இல்லாமல் போகிறதுங்கிறதும் இல்லை. அந்த விஷயங்கள் ஆன்மா மாறுகிற, ஆன்மாவோடு இறைவன் கலக்கிற காலத்தில் இந்த மலத்தாக்கங்கள் இல்லாமல் இறைவனுடைய செயலை செய்கிற கருவிகளாக இது மாறும். அதான் இறை பணி நிற்க. அதுதான் நம்ம பதிகரணங்களாக பசுகரணங்கள் மாறும் அப்படின்னு படிக்கிறதுலாம் அதான். இப்போ ஏன் இங்கே அவனே என்று சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அவன் என்று சொல்லப்பட்டது இதுவரைக்கும்
விலக்கி நமக்கு அயலாக பார்த்த ஒன்று. முதல் நூற்பாவில் என்ன சொன்னோம்? அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் படித்தோம். இப்ப நமக்கு அயலாக பார்க்கப்படுகின்ற எந்த ஒன்றும் தோன்றி நின்று அழியும் தொடக்க நூற்பாவில் நாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் பொருளாராய்ச்சியில கடவுளை பற்றி பார்க்கும் பொழுது தாம் தம் என்பதாக பார்த்தோம். இந்த தாம் தம் என்பதாக பார்க்கப்பட்டது கடவுள் என்று சொன்னால், தாம் என்பதாக எல்லா பொருள்களிலும் பார்க்கப்பட்டது என்று ஒரு பொருள். அதற்கு பிறகு அது தம் என்பதாக தமி இருப்பது என்பது ஒரு பொருள். இந்த ரெண்டுக்கும் இடைவெளி என்ன என்று கேட்டால், எனக்கு மாயையாகிய உடம்பை கொடுத்தது தாம் என நின்றது, வினையாகிய மலத்தை எனக்கு கொஞ்சம் கூட வலிக்காமல் பேராமல் ஊட்டியது, அங்கேயும் தாம் என நின்றது. என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய மல செயல்பாடுகள் எல்லாவற்றிலேயும் இறைவன் இருந்தான். இதுக்கு பேர் என்ன? எல்லாவற்றிலும் இறைவன் இருந்தான். இதுக்கு பேர் என்ன? தாம் என்று எல்லாவற்றோடும் இணைந்து இருந்தான். வியாபாரமா? வியாபாரம் வியாபகமாவா? நான் சொல்லத்தான் வியாபாரம். அதாவது இந்த செலவு நடவடிக்கை போக்குவரவு எல்லாவற்றிலேயும் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் பெருமானுடைய வேலை. ஏன்னா எல்லா பொருள்களிலும் இணைந்து நின்று செயல்படுகின்றான். வியாபகம் சொன்னா எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் பேரு. இங்க நாம பேசினது இந்த நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும் அந்த பொருளாகவும் இருக்கிறான், நான் என்னளவிலும் இருக்கிறான், இந்த மாதிரி எல்லாவற்றிலும் இணைந்திருக்கிறான். இதற்கு பெயர் தாம் என்பது. அதுக்கு பிறகு தம் என்பதாக நாம் சொல்ல வேண்டுவது எதுன்றதுதான். புரியுதா? இறைவன் இல்லாம எதுவும் இல்லை. இப்ப தாம்னு சொல்லிட்டோம். தம் என்பதாக சொல்றது என்ன? அதுக்கப்புறம் அருளானது நமக்கு இருக்கும்போது தமி அப்படின்னு ஒரு தனித்தன்மையை சொல்றார். தாம் தமி அருள். அந்த நூற்பாவுக்கு விளக்கம் வந்ததுன்னா அவனே தானேங்கிற மாதிரி சேர்ந்ததுக்கு தெளிவான விளக்கம் வந்துடும். நான் காலையிலையும் அமைச்சேன். அதில் இன்னும் சந்தேகம் வருது அப்படிங்கிறதுனால தான் தாம்ங்கிறது இப்போ சொல்லியாச்சு. அதில் வந்து சந்தேகம் இல்லை. தம்ங்கிறத எந்த மாதிரி சொன்னார்? இறைவனும் ஆன்மாவும் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ அதிலிருந்து பிரித்து கொண்டு வந்துட்டாரா? இதிலிருந்து இந்த உடம்புல இருக்கிற மாயையிலையும் இறைவன் நமக்கு உதவி பண்ணார், கர்மாவிலையும் உதவி பண்ணார், அவர் ஆணவத்திலும் இருக்கிறார். அதிலிருந்து பிரித்து தம் என்பதாக இறைவனும் ஆன்மாவும் என்பதை எப்படி சொல்லுவது? அதான், வேற ஒன்றும் இல்லை. அது சொல்லிட்டாலே அது நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் அது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டா இந்த அவனே தானே ஆகிய அந்நெறியினுடைய மூலம் தெரியும். அதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அந்த எந்த இடத்துல நாம பிரித்து வச்சு எந்த இடத்துல சேர்த்து வச்சு பார்க்குறோம் தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம்தான் தம் என்பதை இறைவன் தன் என்பதாகத்தான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டால் அப்புறம் அருள் காரணமாக தமி என்பதாக எப்படி நாம் அதை விளங்கி கொள்ளுவது அப்படிங்கிறது வரும். தமிங்கிறதுன்னு என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏற்ப தரப்பட்ட அருள். இப்போ வந்து நீங்கள் துணி துவைக்கிற வேலையில் துணி துவைப்பீங்கல்ல, இப்போ வேட்டி துவைச்சாச்சு, சட்டை துவைச்சாச்சு, எல்லாம் வெள்ளை துணியாக துவைச்சிட்டிங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ நீலம் தண்ணியை வந்து தண்ணியில் நீளம் போட்டாச்சு, இது வந்து ஒரு அருள்னு வச்சுக்கலேன். இப்போ நீங்கள் எப்படி துணியை துவைச்சி எடுப்பீங்க? துணி துவைச்சதே இல்லையா நீளம் போட்டு? எந்த துணி அதிகமாக நீளத்தை இழுக்குமோ அதை கடைசியாக போடணும். துணி நீளத்தை அதிகமாக இழுக்காத துணியை வந்து முதல்ல போட்டு எடுத்துக்கணும். சரிதானா? என்ன இல்லையா?
இல்லாட்டா நீளம் ஏறிடும். முதல்ல நல்ல துணி, நீளத்தை எடுக்கிற துணியை முதல்ல போட்டிங்கன்னா அது நீல கலர் ட்ரெஸ் ஆகிடும். சரிதானே? அந்த மாதிரி எந்த ஆன்மா எப்படி இயங்குகிறதோ அந்த மாதிரி தனித்தன்மையில் இணைந்திருக்கிறது தான் தமி அருள். சரிதானா? அது கலரை மாற்றாம அது கலருக்கு ஏற்ற மாதிரி இணைந்திருக்கிற இறைவன், அதுதான் தமி அருள். அதில் சந்தேகம் வரல இப்போ. சரிதானே? அருள் என்பது பொதுப்பட எல்லாருக்கும் சமமானது, பொதுவானது, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தனித்தன்மை நோக்க உங்களுக்கான அருள், எனக்கு ஏன் இப்படி கடவுள் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறானேன்னு கேட்டால் அருள் உள்ளவனா இல்லாதவனா? உள்ளவன் தான். அப்போ என்ன அர்த்தம்? இப்படி கஷ்டம் கொடுக்குறானேன்னா என்ன அர்த்தம்? அருளில் பிரச்சனை வருது இல்லை, அவருக்கு அருள் நல்லா கொடுத்துக்கிறான்பா, எனக்கு அருளை கொஞ்சம் பிரச்சனையாக பண்ணிட்டான்பான்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ சிலர் போய் கோயிலில் வேண்டிக்கினாங்கன்னா உடனே நடக்கும். அது 2 பேருக்கு நடக்கும். ஒன்று வந்து நல்லவனுக்கும் நடக்கும், இன்னொன்று கெட்டவனுக்கும் நடக்கும். அது எப்படி நடக்குதுங்கிறது தான் அருள் வேறுபாடு. அதே மாதிரி அருள் என்பது இறைவனின் ஆற்றலாக எல்லோருக்கும் தரப்பட்ட வகையில் பொது. அந்த ஆன்மா ஈடேறுகிற வகையில் அந்த அருள் ஏற்றத்தாழ்வு உடையது என்பதாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லும்போது நன்னினார்க்கு நல்லன், நன்னாதவர்க்கு நலமிலன், சலமிலன் பேர் சங்கரன். சங்கரன் ஒரு பேரை கொடுத்து அவன் சஞ்சலம் இல்லாதவன், நேர்மையானவன் சொல்லிட்டு, ஆனால் அவன் நன்னினார்க்கு நல்லன், நல்லாதவர்க்கு நலமிலன்னு சொல்லுவார். சங்கரன் அவன் யாருன்னா சலம் இல்லாதவன், அசையாதவன், யாருக்கும் வேண்டியவங்க வேண்டாதவன் அசைய மாட்டான். ஆனால் நன்னினாருக்கு நல்லன், நன்னாதவருக்கு நலமிலன். எப்படி ஒத்துக்கிறது? நீங்கள் படித்த திருவருட் பயன் தானே? அப்புறம் மற்றவங்களுக்கு மட்டும் தீமை செய்வானா? நினைக்காதவர்களுக்கு தீமை செய்ய மாட்டானா? நன்னினார்க்கு நல்லன், நன்னாதவர்க்கு நலமிலன். அங்கே என்னன்னா மறையுடையாய் தோல் சுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனி. இது தினம் படிக்கிறீங்கல்ல, எல்லா இடரை களைவதற்காக தினம் படிக்கிறோம்ல. அந்த நெடுங்கல பதிகம் வந்து நாம் படிக்க போகிற பதிகத்துக்கான பயனை தருவதற்காகவும் இடர்களையும் பதிகன்ட்டு நம்ம பதிகம் படித்தா அதை தினம் எல்லாத்துக்கும் முன்னாடி சேர்த்து படிக்கணும்னு ஒரு அனுபவம் சிலர் சொல்லுவாங்க. நெடுங்கல பதிகம் இடர்களையும் பதிகம்னா நமக்கு வர துன்பத்தை நீக்கிறது மட்டும் இல்லை, நாம் படிக்க போகிறோமே அந்த பாட்டையும் ஒழுங்காக அனுபவத்துக்கு உண்டாக்கணும்னு படிக்கிறதுன்னு வச்சுங்களேன். அதில் குறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் குற்றம் போராய் சொல்கிறார்ல, குறையுடையார் இடர்களையாய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் குற்றம் போராய். அதுக்கு என்ன, அந்த மாதிரி பெருமானை இயக்கிறது தானே அருள் வேதம். அப்போ அருள் வேதம் என்பது நன்னினார்க்கு நலமில், அதாவது நல்லன் அப்படின்னு சொல்லணும்னா நான் சேர்ந்தவர்களுக்கு நல்லவனாக இருக்கிறான், அப்போ சேராதவர்களுக்கு நலமில்லாதவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற அதே காலத்தில் அவன் யாருக்கும் அசைய மாட்டான், யாருக்காகவும் வேறுபாடுகளை தராத சங்கரன் சொல்றார்ல. அந்த இடத்தையும் இந்த தமிழ் அருளை வச்சுதான் புரிஞ்சுக்கணும். நான் என்னிலே இருக்கிற அருளை என்னுடைய குணத்தை வைத்து இயக்குவதனால் நலமிலன் நலமுலன், நல்லன் நல்ல நலம் இல்லாதவன் சொல்றது அதை வச்சுதான் நான் நல்லவனாக இயக்க முடியும். எப்படி என்றால் நான் நல்லவனாக இருக்கும் பொழுது அருள் எனக்கு நல்லதாகவே இயங்கும். அவன் அதற்காக அவனே அருளை வந்து நல்லது கெட்டது என்பது மாதிரி இயக்க மாட்டான். அந்த மாதிரி தான் அருளை பொதுப்பட தெரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த ஆன்மாவிலே பதிந்திருக்கிற அருளுக்கு பெயர் தமி அருள். இந்த பக்கம் தாம் புரிஞ்சிச்சு, இப்ப தமி அருள் புரிஞ்சிச்சு. தம் என்பது தான் இப்ப புரியணும், அதானே?
தம் என்பது புரிந்தால் அவனே தானே ஆகிய அந்நெறி எளிமையாகிவிடும். தம் என்பது என்ன என்றால், இந்த தாம் என்பதாகிய கூடிய கூட்டத்தின் தன்மையை ஆராய வேண்டும். ஆணவமானது எனக்கு சம்பந்தப்பட்டிருக்க தேவையில்லை, ஆனால் சம்பந்தப்பட்டிருக்கிறது. வினையானது எனக்கு தேவையில்லை, ஆனால் ஆணவத்தை நீக்குவதற்காக வினை வந்திருக்கிறது. இந்த உடம்பிலே இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் உடம்புக்கு அறிவு இல்லை, ஆனால் அறிவு தருவதற்காக அது வந்திருக்கிறது. ஆனால் இவைகள் எதுவுமே எனக்கு என்ன இல்லை, புறம்பானவை, எனக்கு உறவானவை இல்லை, ஆனால் உறவு பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி நான் ஆணவத்தை நீக்க தெரியுது, வினையை நீக்க தெரியுது. நாம் நீக்க தெரிந்து கொள்ள வேண்டியது எதை இப்ப நீக்கணும்? கடைசியா அதனாலதான் மாயை தான் முதல்ல நீங்கணும். சகலருக்கு நாம நீங்க வேண்டியது மாயை. இது நீங்க என்ன இதை கொடுக்க போய் எதை நீக்கிறதுக்கு? ஆணவத்தை நீக்க இதை கொடுக்க போய் இது இப்ப பெரிய ஆள் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஏன் பெரிய ஆள் ஆச்சுன்னா, ஆணவம் கர்மா இது விடவும் எனக்கு கண்ணு தான் முக்கியம், காது தான் முக்கியம், இதுதான் எனக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது காட்டுறதையே நாம காட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த ஆராய்ச்சிக்கு தான் அறிவு என்பது, அது காட்டுகிற அறிவு என்பது உன்னை காட்டவில்லை, பொருளை காட்டுகிறது. அந்த பொருள் மயக்கம்தான் இப்படியெல்லாம் உனக்கு ஆணவத்தை உணர்ந்து கொள்ள உதவ வேண்டியது. நீ ஆனால் அதிலே மயங்கி இருக்கிறாய். இதுதான் ஐம்புல வேடர். இப்ப நான் அதிலே இருந்து வெளியே வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் சிக்குண்டதனால் முதல்ல இப்ப இதுல இருந்து வெளியே வர்ற வேலையை தான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது நமக்கு அந்நியமான சேர்க்கை. எப்படி அந்நியமான சேர்க்கை என்று சொன்னால், நான் அறிவை பெற வேண்டியவன், ஆனால் எனக்கு அறிவே இல்லாத ஒன்றினுடைய சேர்க்கை இருக்கிறது. இது என்றைக்கும் எனக்கு ஒட்டாது. அப்பதான் நான் சேர வேண்டிய சேர்க்கை அல்லது சேர்ந்திருப்பது என்பது சரியான ஒன்றாக இருப்பது எதனால் என்று கேட்டால், அறிவு பொருளினுடைய சேர்க்கை தான் இனத்தின் சேர்க்கை. உலகத்திலே மற்றவர்களோடு சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் மாயையால் மட்டுமே சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஆணவத்தினாலும் சேரவில்லை, வினையினாலும் சேரவில்லை. எதனோடும் நாம் மற்றவர்களோடு சேர முடியாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அதிலேயும் நாம் மற்றவைகள் எல்லாம் தாம் என்பதாக இருந்தாலும் நம்மோடு உடன் சேர்ந்த ஒன்றாக எதுவும் ஆக மாட்டா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் முன்னாடி படிக்கும்போது தம் என்பதாக ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நமக்கு அறிவு என்பது அப்படி ஒன்று இல்லை என்றால் கடைசி வரை வரவே வராது. ஏனென்றால் மாயையோடு சேர்ந்திருக்கிற வரை அதையும் பார்க்காத, நம்மையும் பார்க்காத ஒரு ஆளாகத்தான் இருப்போம். எனவே அறிவு பொருளாகவே ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக யாவது உணர்வுறு அசத்து எனின் உணராது என்மையில் இருதிறன் அறிவுள்ளது. ஆன்மா கிடையாது, இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இசைக்கும் மண் உலகேன் படிச்ச ஞாபகம் இருக்கா? அந்த தன்மை உள்ள பொருளை முடிவு செய்தது அதுக்குதான். அப்ப நாம நம்மோட சேர்ந்த அறிவாளியாக அங்க முடிவு செஞ்ச பிறகு அதனுடைய கூட்டணி தான் தம் என்பதாக பிரிக்க முடியாத கூட்டணி. தம் என்பதாக இறைவனும் ஆன்மாவும் சேர்ந்த ஒரு நிலைதான் தம் என்ற ஒரு பிரிக்க இயலாத சேர்ந்திருக்கின்ற இரண்டு பொருள்களின் கூட்டு. பார்த்தோமா இல்லையா? இப்ப ஏன் அதை ஏத்துக்கிறதுல என்ன தயக்கம்? அந்த பொருளின் அனுபவம் வந்தால் அவன் இதுவரை நான் மாயையோடு கூடியிருக்கும் பொழுது அவன் என்பதாக அதை நான் பார்த்திருந்தேன்.
இப்பொழுது மாயை என்ற கூட்டு நமக்கு விலகுகிற காலமாக குரு முதல்வர் உணர்த்திய பிறகு அவன் நம்மை அந்த கருவிகளிலே இருந்து பிரித்து ஐம்புல வேடரின் நீ வளர்ந்த என்பதை பிரித்து தானே உங்களை அறியுமாறு செய்கிறான். புரிஞ்சுதா? இப்போ அதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் எப்ப அது நடக்குது. உங்களுக்கு நீ சேர்ந்த கூட்டு சரியில்லை என்பதாக அந்த ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்பதை உணரவிட்டு குருவாக உணர்த்தி நான் வேறு என்பதாக நீ இதுவரை பார்த்து விட்டாய், உன்னிலே இருக்கிற என்னை அனுபவிக்கலாம் என்பதாக உணர்த்தி அந்நியம் இல்லாத தன்மையை ஆன்மா உணர்ந்த பொழுது இறைவனே ஆன்மாவாக மாறி நிற்கிறான். இந்த இறைவனே ஆன்மாவாக மாறி நிற்கிறான் என்ற வரலாற்று பின்புலத்தில் இவ்வளவு விஷயங்களையும் வைத்தால்தான் இறைவனே ஆன்மா என்ற முடிவுக்கு நாம் போகக்கூடாது என்பது தெரியும். அது ஞாபகமா ஒன்று நீங்க ஏத்துக்க முடிஞ்சா ஏத்துங்க, இல்லை ஞாபகமா இதுல வச்சுக்கணும்னாவது வச்சுக்கங்க. சரிதானே? ஆமா, இறைவனோடு சேர்ந்த பிறகுதான் கண் காண்பது உண்மையாக வருவது. கண்டு இன்று வீடு உற்றேன். சரிதான். இது அவர் பார்த்ததுனால என்ன விஷயம் வந்ததுன்னா, இதுவரைக்கும் நான் இப்படியெல்லாம் பிறந்து இழைத்தேன் சொன்னார். சரிதானே? இப்போ இந்த மாணிக்க வாசகர் என்பவர் ஆன்மாவும் இறைவனும் ஒன்று என்பதாக நீங்க பார்க்குறீங்களா? இறைவனை அனுபவமாக பெற்ற ஆன்மான்னு பார்க்குறீங்களா? இறைவனை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு இறைவனே இந்த மாணிக்க வாசகர் என்ற ஆன்மாவின் மூலமாக காட்டி கொண்டிருக்கிறான்னு அடுத்த நூற்பாவுக்கு விளக்கமாக சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம். அப்படி இல்லைன்னாக்கா அது வேற சித்தாந்தம். புரியுதா? இப்போ அந்த அனுபவம் வந்துட்டா இப்ப காணும் கண்ணுக்கு காட்டும் முலம் போல ஆன்மாவை கண்டு காட்டுபவனாக இறைவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் உடனே தொடர்ச்சியா வரும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப கண்ணின் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் எனக்கு பொய்யாக தெரிந்தது இப்பொழுது உண்மையாக தெரிகிறதுனா இறைவன் மாறினால்தான் இந்த கண்ணின் மூலமாக உண்மையை பார்க்க முடியும். இப்ப கண் இல்லாம நீ அதை விட்டுட்டு இறைவன் அவன் ஆன்மாவாக மாறுகிறான்ங்கிற வரைக்கும் இந்த 10வது நூற்பா 11வது நூற்பாவில் அவன் மாறின பிறகு கண்ணை விட்டுட்டோமான்னு கேட்டா இல்ல, அந்த கண்ணிலேயே இறைவன் இருக்கிறாங்கிறதுனால ஏற்கனவே நீங்க பார்த்த கண்ணு வேற இப்ப பார்க்கிற கண்ணு வேறங்கிறது தான் 11வது நூற்பா. 11வது நூற்பாவில் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் என்பது முன்னதாக நாம் பார்த்த அந்த காட்சி முறையை குறிப்பிடுவது இல்லை. இப்பொழுது அந்த கண்ணானது வேறுபாடு இல்லாத காட்சியை தருகிறது. எப்படி தரும் என்று சொன்னால், முன்னாடி நீங்க சத்தே அறியாதுன்னு படிச்சீங்கல்ல, சத்தே அறியாதுன்னா என்ன? அறியத்த. அப்ப அது அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்க கண் மூலமாக அந்த இறைவனுடைய கண் என்பதாகிய ஒரு விஷயமாக அது அமைந்து இந்த பொருளை பார்க்கிறது. ஆமா, அது எளிமையா உங்களுக்கு பதிகாரம்னு சொல்லிடுவோம். இந்த பார்க்கிற விஷயத்தை விரிவா செஞ்சா காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலும். அது ஒரு இதுக்காக நம்ம அதில் எத்தனை வருது? அதில் 2 அதிகரணம் தான் அதுலேயும் வருது. ஆன்மாக்கள் அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் தெரிந்து கொள்ளா, அவன் அந்நியம் இல்லாமல் செய்பவர்களுடைய செயல்களை அவனே செய்கிறான்.
இந்த ரெண்டு விஷயமும் இந்த 11ஆம் நூற்பாவில் வருது. 10ஆம் நூற்பாவில் நமக்கு வந்தது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பது மலம் மாயை இல்லாத தன்மை. அதே சமயத்தில் இறைவன் அருள் இன்றி எல்லாவற்றையும் செய்யாத தன்மை. இப்போ இறைவனே எல்லாவற்றையும் காட்டுவது, அதற்கு பிறகு இறைவனே பிரிப்பு இல்லாமல் செயல்களை மேற்கொள்ளுவது. இது நாளும் இந்த 2 நூற்பாவிலேயே வரும். அந்த மாதிரி தான் அவர்கள் அதிகரணம் அமைத்திருக்கிறார்கள். அதிகரணம்னா நூற்பாவை பிரித்து வகை செய்திருக்கிறார்கள். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தே முடிக்கலாம், அதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளம், காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செல்லும். இந்த அயரா அன்பின் அரண்கடல் செல்லும் அப்படிங்கிறதையும் ஆன்மாவானது தனித்து நின்று அதை செய்கிறதா என்று கேட்டால் அது தனித்து நிற்கிற மாதிரி அதற்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கிறான். சுந்தரர் அந்த இடம் போகும்போது தான் சுந்தரரை பற்றின ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சுந்தரரையும் இறைவனையும் ஒப்பிட்டு சிவப்பிரகாசர், துரைமங்கலம் சிவப்பிரகாசர் செய்த நூல் 4வர் 4 மணி மாலை. இறைவன் என்ன பண்றான்னா அவனுக்கு செறிந்த அறிவு. செறிந்த அறிவுனா இந்த கட்டியா இருக்கிற அறிவு, செறிவாக இருக்கிற அறிவு. இறைவனோட இது சுந்தரருக்கு அறிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா உறழ்ந்த அறிவு. இந்த 2 பேர் வைக்கிறார். செறிந்த அறிவு ஒன்று, உறழ்ந்த அறிவு ஒன்று. உறழ்ந்த உரைச்சி உராயிரத்து சொல்றல பெரிய வல்லினரா பொண்ணும் வல்லின உறழ்ந்த உரைச்சி செறிந்த அறிவு உள்ள முதல்கண் பெருமான் உறழ்ந்த அறிவு வேண்டும் என்று சுந்தரரை துணையாக கொண்டான். இப்படி அவர் ஒரு முடிவை தர்றார். யாரு? சிவப்பிரகாசர். இந்த செறிந்த அறிவு என்று சொன்னால் எதையும் தானாக தெரிந்து கொண்டிருக்க தேவையில்லை, எல்லாமே தெரிந்த ஒரு விஷயம். அங்க திட்ப நுட்பம் அல்லது நயம் சொல்றது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையாது. அங்க எல்லாமே எதை பார்த்தாலும் கேட்ட உடனே டேப் ரெக்கார்டர் தட்டின மாதிரி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். இந்த உறழ்ந்த அறிவு சுந்தரர் அப்படின்னு சொன்னா, உறழ்ந்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்தல் உணர்தலா என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, கேட்கல எனக்கு. கூடி அறிதலா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உறழ்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பயிற்சி வகுப்பு நடக்கும்போது நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வச்சிங்க, இல்லை நடந்து வர்றீங்கன்னு வச்சிங்களேன், எப்படி வருவீங்க? நல்லா காலை தேய்ச்சின்னு சரப்புறனா வருவீங்க? வரமாட்டீங்க. அப்போ பதமாக வர்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அந்த ட்ராயர் இருக்கும், ட்ராயர் அது வீட்டில் இருக்கிற பீரோ இதை மூடுறது திறக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயம் வரும். இந்த மூடுறது திறக்கிறது இதெல்லாம் வரும்போது இத கொஞ்சம் வேகமா இழுத்தா உடைச்சிக்கும், அதுக்கேற்ற பக்குவத்தோட இழுக்கணும். இப்போ ஒரு என்னது செயினை கையில் கொடுத்து இதை கொஞ்சம் கழட்டி கொடுங்கன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது இப்படி திருவுறதா எதிர்மறையாக திருவுறதா இப்படி திருவுறதா பக்குவமாக திருவுறதா அப்படின்லாம் வராது. இது என்ன, இது என்னால் ஒன்றும் முடியலன்னு தூக்கி போடலாம், இல்லை அறுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி பக்குவமாக எந்த ஒன்றை எப்படி பயன்படுத்துவது என்ற அந்த விஷயம் தெரிந்த அறிவுக்கு பேர் உறழ்ந்த அறிவு. அதுதான் மோதி 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 எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதாகிய ஒரு
பக்குவத்தை பெறுவது. மற்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க, அவ்வளோதான், இத்தனை பேர் போயிருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நீங்கள் இறைவன். ஆனால் இவர்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டே கணக்கு எழுதுபவன் தான் ஆன்மா. இந்த மாதிரி நீங்க சுந்தரரை இறைவன் உறந்த அறிவுக்கு ஒருவன் வேண்டும் என்று சேர்த்து கொண்டான். இந்த அனுபவம் வந்தால் இறைவனுடன் சேர்ந்த பிறகு நான் கொஞ்சம் என்னுடைய அனுபவ தாக்கத்தினால் அவனை விட கொஞ்சம் விலகி இருப்பேன், அல்லது எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குங்கிறது தான் அரண் கழல் செல்லுதல் என்பது. அயரா அன்பின் அரண் இருப்பான், அவன் திருவடிக்கு நான் எப்படி இருப்பேன் என்பது. அது நீங்க அதிகமா அவன் அதிகமா நீங்க அதிகமாங்கிறது அவங்கள பொறுத்தது. காரைக்காலம்மையார் கொஞ்சம் முயற்சி பண்றாங்க, அவனை விட கொஞ்சம் குனியணும் அப்படின்ட்டு. திருநாவுக்கரசர் என்ன பண்றார், இறைவனை விட நாம் அதிகமாக தொண்டு செய்யணும்னு முடிவு பண்றார். அது மாதிரி இப்போ சுந்தரர் என்ன பண்றாருன்னா, நாம் அவரை விட கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த இறந்தவர்களை எழுப்புறது அப்படிங்கிறதுல எல்லாரை விட கொஞ்சம் இறைவன் படைப்பு கலையை விட கொஞ்சம் அதிசாமர்த்தியமாக படைப்பு கலையை மேற்கொள்ளுகிறார். இப்படிலாம் இந்த ஏற்றத்தாழ்வு விஷயங்களை நமக்கு எல்லாரும் சிவபிரகாசர், வள்ளலார், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எடை போட்டிருக்கிறார்கள். இந்த எடையை பற்றி நாம் கொள்கையாக நிறுவல. இதுவரைக்கும் ஆன்மா எப்படி இருந்தது, இறைவனை அனுபவிக்கிற காலத்தில் ஆன்மா இறைவனும் ஆன்மாவும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அப்படியே நாம் சொல்லிட்டு போயிடுறதா? இதுக்கான விளக்கம் தான் இதெல்லாம். இறைவனும் ஆன்மாவும் ஒன்று சேர்ந்து விட்ட பிறகு இறைவனை ஆன்மாவை என்று வேறுபடுத்தி எப்படி நாம் சொல்லுவது? ஏன்னா நான் இறைவனே நான் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதான் கேவல ஞானம், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் நாம் பேசுகிற மாதிரி அவர்களுக்கு தத்துவத்தோடையே சேர்ந்த அந்த விளக்கம் நீட்டிக்காது. நாம் இரண்டையும் வேறு வேறு என்று வைத்து இரண்டையும் இறைவன் ஆன்மாவை தானே எடுத்துக்கொண்டாலும் ஆன்மா தன்னுடைய வேலையை தொடர்ந்து எப்படி செய்கிறது? அதுக்கு தான் இந்த அரண்கழல் செல்லும் என்பது. அதற்கு பிறகு அந்த மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் என தொடும் என்று சொல்லுவதெல்லாம் அதொட்டி தான். சரி, இப்போ இந்த காணும் கண்ணுக்கு காட்டும் உளம். ஏற்கனவே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பார்க்கின்ற ஆன்மா என்பது கண்ணை இடமாக கொண்டு பார்ப்பது என்று பார்த்திருக்கிறோம். அது ஒன்றும் குறையில்லையே. கண்ணை இடமாக கொண்டு பார்ப்பது என்று சொன்னால் அதற்கு மனம் என்ற ஒன்று துணை செய்கிறது என்றும் பார்த்திருக்கிறோம். இந்த மனம் பார்க்கிறது என்று சொன்னால் அங்கே இறைவன் புத்தி தத்துவத்தின் மூலமாக கர்மாவில் வேலை செய்கிறான் என்றும் பார்த்திருக்கிறோம். இப்படி புறப்பொருள் சம்பந்தமாக இதுவரை பார்த்த ஆன்மாவினுடைய செயலை ஆன்மா கண்ணின் மூலமாக பார்த்தது என்று சொல்லுகிறாரா? புரியுதா? இப்படி இதுவரைக்கும் இந்த மாதிரி தான் பார்த்துருந்தது. இப்போ இறைவனும் ஆன்மாவும் சேர்ந்து விட்டது. இந்த காலத்தில் ஆன்மாவானது என்ன நினைக்கிறது? கண்ணுடைய வேலை என்ன? கண்ணுடைய வேலை முன்பு மாயை சம்பந்தமாக பொருளை காட்டியது போல காட்டுகிறதா என்றால் இல்லை. எப்படி அது இதுவரைக்கும் ஆணவ சம்பந்தத்தினால் மயக்கமாக காட்டியதோ அந்த தன்மை இல்லாமல் இறைவனாக ஏக அனுபவத்தை தருகிறது. அதான் ஏகனாகி. இந்த ஏகனாகிங்கிறது இறைவன் ஆனது மட்டும் இல்லை, ஏகனாதல்ங்கிறது ஆன்மா இறைவனாக, ஆன்மாவே இறைவன் என்பதும் இல்லை,
இறைவன் ஆன்மாவாக ஆனான் என்பதிலே எந்த பொருள்கள் எல்லாம் மாறின என்பதும் அதிலே வருகிறது. அதுக்கு தான் நான் மறுபடியும் அங்கேயே போய் நிற்கிறேன். எங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னா, இறைவன் என்கின்ற ஒன்று இல்லாமல் நாம பார்த்தது என்பது கண்ணை கூட பார்க்காமல் பொருளை பார்த்த நிகழ்ச்சி. அதே மாதிரி இறைவன் பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் எதையும் பொருளாக பார்க்க மாட்டான். ஏனென்றால் அவன் முன்னாடி எந்த ஒன்றும் அறியாத ஒரு நிலை இல்லை, யாவையும் சூனியம். அதே விஷயத்தை கொண்டு வந்தால் விட்டு நீங்குதல் என்பது எப்படிப்பட்டது? இறைவன் எப்படி சத்தே அறியாது என்பது போல நின்றானோ அதே தன்மையில் ஆன்மா எதையும் விட்டு நீங்காத தன்மையில் அறிகிறது. அதுதான் ஏகன் ஆகி. இந்த ஏகன் சொன்னா ஆணவம், அந்த மாயை, அந்த வினை, இந்த தாக்கம் இல்லாமல் அவைகளையும் சத்தாக இறைவன் எந்த நிலையில் கொண்டிருக்கிறானோ அதே நிலையில் ஆன்மாவும் நின்று பார்த்தல் தான் ஏகன் ஆதல். இது உங்களுக்கு இதை ஏத்துக்கிறதுல எந்த மாதிரி சிக்கல் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம் இந்த விஷயத்தை. ஏன்னா அதுக்கான இறைவன் சத்தே அறியாது என்பது போல நிற்கிறவன். அவன் இப்பொழுது ஆன்மாவை தானே என்பது போல ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் எந்த மலத்தாக்கமும் இல்லாமல் கண் மூலமாகவே இறைவன் பார்த்து அந்த அறியாத நிலையில் பார்ப்பது போல ஆன்மாவும் பார்க்கும். இதுதான் மல மாயை வல்வினை இல்லாத தன்மை. இந்த காட்சிதான் ஏகன் ஆதல் என்பது. இது வந்தால் கருவி கரணங்கள் மலத்தாக்கமாக இல்லாமல் இறை பணி செய்கின்ற அல்லது பதி கருவிகளாக மாறுகின்ற நிலையை பெற்றன. இதுதான் அந்த நூற்பாக்கான பொருள். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி தடைவிடை வருகிறது என்பதை சொன்னால் டீக்கு பிறகு நாம் அதை அமைக்கலாம். டீ சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப அந்த அழுத்தமாக போயிட்டு இருக்குதா? தானேவாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அது எப்படி இவர் சொல்ற முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது முடிவில் ஒன்று மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பார்க்குற முறையில் அசத்துத்தன்மையை பார்த்தீர்கள்னு ஒரு விஷயம் இருந்ததுல. இப்போ என்ன அப்படின்னா, குரு வார்த்தைக்கு பிறகு அந்நியம் இல்லாமல் சேர்ந்த ஒரு நிலை வருது. அந்த நிலை எப்படிப்பட்டது என்று கேட்டால், எந்த பொருள் சேர வேண்டுமோ அந்த பொருளோடு சேர்ந்த நிலை. அதில் இப்போ என்ன இல்லை அப்படின்னா, அந்த ரசம் இல்லை. கண்ணாடியில் இருக்கிற ரசம் மாதிரியான ஒரு மறைப்புத்தன்மை, பொருளை மட்டுமே காட்டுகிற தன்மை இல்லை. ஆமாம். இப்போ என்ன இருக்கிறது என்று கேட்டால், இறைவனும் ஆன்மாவும் சேர்ந்த நிலை இருக்கிறது. ஆமாம், அது போய் சேரத்துனா இல்லை. இந்த கருவிகளை பயன்படுத்தாமல் எந்த ஒன்றோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதிலே ஆன்மா சேர்ந்து விட்டதனால அந்த தடை என்பது இப்பொழுது இல்லை. அந்நியம் இல்லாமல் அரண்கழல் சேர்ந்தது. இந்த சேர்க்கையை இதுவரை நாம் கண்ணை தேடி போய் பார்த்து பொருளை தேடி போய் பார்த்தோமே, அப்படி இல்லை.
அதையெல்லாம் நிறுத்திய உடனே இறைவனோடு சேர்ந்திருக்கிறேன் என்பது மட்டுமே தெரிகிறது. இந்த நிலையில் நான் அவனாக மாறவில்லை. யாரு? நான் கடவுளா மாறினா எல்லை வேறு. அப்ப அவன் இதுவரை எனக்கு பொருள்களை பயன்படுத்த ஊக்கியாக இருந்தவன் என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளுகிறான். இந்த நிலையில் சத்தே அறியாது என்று இறைவனை நான் எப்படி ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தேனோ, இது சிவஞான போதத்தில், இது மாதிரி நானும் அதை போய் தெரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை இல்லை. ஆனால் இந்த கண்ணும் புற உலகமும் சிவம் அதாவது இறைவன் என்பதாக ஏகத்துவ அனுபவம் கிடைக்கிறது. இந்த ஏகத்துவ அனுபவம் என்பது சைவ சித்தாந்தம். இறைவன் தான் நான் என்பதாக ஒரே பொருள் என்று சொல்லுவது சங்கர அத்வைதம். அந்த விஷயம் இங்கே வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஏகநாதல் என்பது என்ன என்பதை விரிவாக இதில் தருகிறார். எந்த அத்வைதம்? அது என்னன்னா, நீங்கள் இயங்குகிற காலத்தில் எல்லா பொருள்களினுடைய இயக்கமும் எப்படி இருக்கிறது. இப்போ அத்வைத சம்பந்தம்னா, நான் ஆணவத்தோடையும் அப்படி தான் சேர்ந்து இயங்குவேன், மாயையோடையும் அப்படி தான் சேர்ந்து இயங்குவேன். நான் எழுதும்போது அத்வைத சம்பந்தம் என்ன அப்படின்னா, எழுதுதல் என்பது ஒரு செயல். என்னுடைய மூளையும் என்னுடைய கையும் இணைந்தால்தான் எழுத முடியும். இது ஒரு அத்வைதம். என்னுடைய கையும் பேனாவும் இணைந்தால்தான் எழுத்து வரும். இது ஒரு அத்வைதம். எழுத்து பேப்பரில் இணைந்தால்தான் பார்க்க முடியும், தண்ணீரில் இணைந்தால் பார்க்க முடியாது. அப்போ எழுத்தும் பேப்பரும் இணைந்தால் வருவது தான் அந்த நோட்டிலே பார்க்கிற அந்த புத்தகம் அல்லது குறிப்பு. இது இந்த மாதிரி அத்வைத சம்பந்தம் என்பது எல்லா பொருள்களின் இயக்கமும் இப்படித்தான் இருக்கிறது என்பதை உணர்வது. இப்போ அத்வைதம் என்பது இறைவன் மட்டும்தான், இவன் தான். எந்த மாதிரி அத்வைதம்? எந்த மாதிரி அத்வைதம்? இவனோடு சேர்ந்து விட்டால் எல்லாம் ஒன்றாக தெரியும் அத்வைதம். இதுக்கு முன்னாடி எதோட சேர்றீங்களோ அது மட்டும்தான் தெரியும். சேர்றதுன்னா என்னன்னு கேட்குறீங்களா? அது சார்ந்ததன் வண்ணம். அதுதான் காலையில் பார்த்தோம் நாங்கள். சார்ந்ததன் வண்ணங்கிறது எங்கே வரும் அப்படிங்கிறத காலையில் அதை நாங்கள் விரிவாக பார்த்தோம். அந்த கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு ரசம் இருக்குதுல்ல, அந்த கண்ணாடியில் காட்டுறது எதிர இருக்கிற வண்ணத்தை கண்ணாடி காட்டுகிறது. இந்த ரசம் இருக்கிறதுனால தான் காட்டுது. ரசத்தை எடுத்துட்டா அந்த கண்ணாடியில் இருக்கிற ரசத்தை எடுத்துட்டிங்கன்னா காட்டாது இல்லை. அப்போ அது சார்பு குணம், அதுதான் ஒரிஜினல் குணம். ஆன்மாவுக்கு சொல்லக்கூடாது. சார்ந்ததன் வண்ணம் காட்டுகிறதுன்னு சொன்னால் அதை பற்றி தெரியாது. அதுக்கு எதை பற்றி, நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீங்களோ அதை பற்றி தெரியாது. கண்ணாடி அங்கே தெரியாது நமக்கு. கண்ணாடியில் பொருள் தெரியும். இந்த சார்ந்ததன் வண்ணத்தை நாம் என்ன பண்ணிடுறோம்னா, இறைவனோடு சார்ந்து நாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்ற மாதிரி நினச்சிக்கிறோம். சார்ந்ததன், ஆமாம், அதை நினைக்கிறதுனால வர்றது தான் அந்த பிரச்சனை. சார்ந்ததன் வண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்ணாடியின் பின்னால் பூசப்படுகிற வண்ணமானது பொருளை காட்டுவதற்கு பயன்படுகிறது. இதோட சரி. இந்த ஏகநாதல் அப்படிங்கிறதுல அது வராது. அதை கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் நினச்சி பார்த்து எனக்கு அது ஏற்றுக்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஆனால் அதான் அதுக்கு அர்த்தம். இந்த சத்தை சேர்ந்து சத்தாகவும் அசத்தை சேர்ந்து அசத்தாகவும் சொல்கிறோம்ல, அது இல்லை. அது தப்பு. சத்தின் குணத்தையும் அசத்தின் குணத்தையும் உடைய ஒன்று, அல்லது சத்தின் தன்மையும் அசத்தின் தன்மையும் உடைய வேறு ஒன்று, அதான் சதசத்து. சத்தை சார்ந்து சத்தாகவும் சித்தை சார்ந்து சித்தாகவும் அல்லது அசத்தை சார்ந்து அசத்தாகவும் அறிகிறதுன்னு சொன்னால் அது ஆன்மாவின் தன்மை இல்லை. அந்த வேறுபாட்டில் வர்ற பிரச்சனை தான் இவ்வளோ இந்த மாதிரி விஷயங்களை விளக்குறதுல. சார்ந்ததன் வண்ணம் மாதிரிங்கிறதுல நீங்கள் அழகாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சேரில் உட்காந்துக்கிறீங்க இல்லை, உங்கள் சேரில் உட்காந்துருந்தா கொஞ்சம் நீட்டி இப்படி உட்காரலாம். இந்த சேரில் உட்காந்தா நான் இப்படி தானே உட்காந்துருக்கணும்.
அந்த மாதிரி. ஆமாம், அதுதான் கண்ணாடி பூசப்பட்ட வண்ணத்துக்கு ஏற்ப பொருள் தெரியும். பெல்ஜியம் கண்ணாடி நல்லா தெரியும், வேற கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கோணலாக தெரியும். இதுதான் சார்ந்ததன் வண்ணம். சிவாய நம்ம உங்களுக்கு யாரோ நல்லா போட்டு மந்திரத்தை வெட்டி விட்டு உங்களை பெரிய குழப்பம். மட்டும் ஏறி போறேண்ணே. இதில் உங்களுக்கு என்ன இப்படி எழுதுனா தான் மாணிக்கவாசகர் பாட்டுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இதான் கேட்டீங்கல்ல. சீக்கு பக்கத்தில் போடலான்றீங்களா? ஆமாம் ஆமாம். இருக்கட்டும், சொல்லுங்க. நாமாவை சேர்ந்து யா வருதா? ஆமாம். சரி வச்சுங்க, மந்திரத்தில் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் அவர் உண்மை நெறி விளக்கம் எழுதினார். இந்த மாணிக்கவாசகர் விஷயத்தை மட்டும் வச்சுட்டு தெரிஞ்சிங்களேன். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி வருதில்ல, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவ 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 எழுதுனதுல இந்த வா சி வா இருக்குல்ல, உடையால் நடுவுள் நீ, இந்த சிவ சிவ இருக்கு, சிவ சி இருக்குல்ல, அப்போ உடையால் உந்தன் நடு. அதே மாதிரி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது அப்படின்னா சிவைய சிவ இன்னொரு யா போடணும். சிவைய சிவைய அங்கே முன்ன சிவ சிவ போட்டல, அந்த மாதிரி சிவைய சிவன் போட்டிங்கன்னா அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது. நான் எனக்கு நடுவில் நீங்கள், நான் நீர், நான் உனக்கு நடுவில் இருக்கிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அனுபவிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியா. இதில் நீங்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற, அதனால் இந்த சிவைய நமங்கிறதுல நம்ம அந்த பக்கம் வந்துடும். சிவைய அப்படிங்கிறதுல ஆன்மா எந்த பக்கம் சேர்ந்துருக்குதுன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? சிவைய நமங்கிறதுல சிவ ஆன்மா கிடையாது. சிவங்கிறது இறைவனும் அருளும், யாதான் ஆன்மா. அதில் ஆன்மா இறைவனோடு சேர்ந்துருக்குதுன்னு மந்திரத்தில் எங்கே சொல்லுவீங்க? ஏன் அந்த பக்கம் நாம பக்கத்தில் இருக்குது இல்லை? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மந்திரத்தில் எப்படி தெரியும்? மந்திரத்தில் எப்படி தெரியும்? நம்ம தூக்கிடணும், சிவைய சிவையன்னு எழுதணும் அனுபவம் வந்த பிறகு. ஆமாம், அது இதெல்லாமே உதாரணம் தான், இதெல்லாம் குறியீடு தான். இதெல்லாம் நீங்களா அனுபவிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது மாறணும். அதுதான் சார்ந்ததுன்னு வண்ணமா சொல்றதுங்கிறது ஒரு இடம் நடுவில் மட்டும்தான். ஆனால் சார்ந்ததன் வண்ணத்துக்கு மேலே அந்த பொருள் உண்மையை அடைதல், இந்த பொருள் உண்மையை அடைதல்ங்கிறது வேற. பொருள் உண்மை தான் அங்கே நீங்கள் எடுத்தோடனே இது ஞாபகத்துக்கு வந்துடணும். அசத்து அறியாது, சத்தே அறியாது. சத்து ஏன் அறியாதுன்னா எல்லாம் அதுக்கு தெரியும். அசத்து அறியாது.
இது ரெண்டுத்துக்கும் இந்த இரண்டு தன்மையும் இல்லாதது தான் எது? ஆன்மா. இப்ப இந்த ரெண்டு தன்மை இல்லாதுன்னு சொல்லிடலாமா? அசத்து தன்மை இல்லாதது சத்து தன்மை இல்லாதுன்னு சொல்லிடலாமா? அசத்து என்கின்ற ஒன்றன் தன்மையையும் கொண்டது, சத்து என்பதன் தன்மையையும் கொண்டதாக விளங்குவது விளங்க போவது ஆன்மா. அப்படி வச்சுங்க. அந்த இரண்டு தன்மையையும் ஏற்றுக்கொள்ளும். எப்ப ஏற்றுக்கொள்ளும்? கண்ணானது பொருளை பார்த்தால் என்றைக்கும் தன்னையும் தெரிந்து கொள்வதில்லை, பொருளையும் தெரிந்து கொள்வதில்லை, அதை அனுபவிக்கிறது. ஆனால் அந்த பிறவியிலேயே இருக்கிறது, உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த வகையில் அசத்து தன்மை. ஆனால் இந்த தன்மையிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு ஞானத்தை தெரிய வைத்து இது நீ இல்லை என்பதாக, அந்த ஐம்புல வேடரில் நீ அயர்ந்து விட்டாய் என்பதாக இறைவன் தெரிவித்த பிறகு இந்த பக்கம் இறைவனை தெரிந்து கொண்டு அந்நியம் இல்லாத தன்மையை முதலில் மேற்கொள்ளுகிறது. அந்நியம் இல்லாத தன்மையை மேற்கொண்ட பிறகுதான் இறைவன் என்ன செய்கிறான்? நீ நான் உன்னை முழுவதுமாக விளங்க வைக்கிறேன் என்பதாகிய ஒரு விஷயத்தை செய்கிறான். அந்த விஷயத்துக்கு இதெல்லாம் இதுல உதவாது, அது அனுபவத்துல தான் வரும். இறைவன் எப்படி நாமளா ஆனான்றதான பிரச்சனை ஆயிப்போச்சு உங்களுக்கு. இறைவன் நாம எப்படி சொல்லுங்க. இறைவன் ஆன்மாவாக எப்படி மாறினான்? அதான் கேள்வியா? கேள்வி நான் இப்படி ஆன்மா இறைவனாக மாறாது, திருவடியை அடையிற வேலையை தான் இது பண்ணும். ஆனா ஆன்மாவை தன்னுடைய அறிவை போன்ற அறிவை உடைய பொருளாக விளங்க செய்வான். அது எப்படி? இதான் இந்த தன்மை வரும்போது தான் இந்த ஆன்மாவின் தனித்தன்மை இருக்கிறதுனால இந்த மற்றதெல்லாம் இல்லை, நானே பிரம்மம் ஆயிட்டேங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஏகன் என்பதாகிய அனுபவத்தை செயல்படுத்துகிறது. அப்போ கருவிகரணங்களாம் தேவையா இல்லையான்னு கேட்டா கருவிகரணங்கள் இருக்கின்றன. இந்த கருவிகரணங்களை இறைப்பணி செய்கிற கருவிகரணங்களாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இறைவனா அப்படியே மாறிட்டா இந்த விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை இல்லை உலகத்தில் மற்றவங்களுக்காக இந்த மாதிரி இறைவன் இதில் இருந்து செய்கிறான், ஜீவன் முத்தருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அந்த ஞானத்தில் அவங்க சொல்கிற விஷயத்தில் குறைவுடையது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம் என்ற ஒன்று அடைஞ்சு விட்ட பிறகு இந்த உலகம் வேற இல்லைன்னு தெரியணும். இந்த உலகத்தை பற்றி ஒரு சிந்தனையே வராது. இப்படி ஒன்று வேற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ அது எப்படி வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சில பேருக்கு தலையில் அடிபட்டு இந்த பழைய பேரே ஞாபகத்தில் இல்லாத இருக்கிறாங்களா, அந்த மாதிரி அது சுத்தமாக இது ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அவங்க ஒரே பொருள் அப்படிங்கிறது. நாம் அதை சொல்லலை. நாம் மலம், அதாவது என்ன, மலம், மாயை, வல்வினை, ஆணவம், மாயை, கர்மா, இந்த மூன்றும் இல்லாமல் போகும். இந்த மூன்றும் இல்லாமல் போகிறதுனா என்ன அப்படின்னா, நாம இந்த தனியா உயிரை விட்டுட்டு ஓடி போவதுன்னு இல்லை. இந்த உயிர் என்பது எப்பொழுது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதோ, இறைவனால் உயிரை மட்டும் ஆட்கொள்ளுகிறான் என்பது என்ன என்று கேட்டால், அறிவு பொருளாகிய இறைவன் அந்த உயிரை அப்படியே ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய தன்மை முழுவதையும் அது பெறுகிறது. இந்த காலத்தில் ஆணவம், கர்மம், மாயை என்றவை இறைவனுக்கு எப்படியோ அப்படித்தான் அந்த ஆன்மாவுக்கும். முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்து அந்த அனுபவம் வந்தாதான் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல். இதுவரைக்கும் என்னாச்சு? கண்ணு ஆன்மாவுக்கு எதையும் காட்டாது. என்னத்தை காட்டுச்சு இது வரைக்கும்? இது வரைக்கும் என்னத்தை காட்டுச்சு? சார்ந்ததன் வண்ணமாக இருந்து எது பார்க்கப்பட்டதோ அதை மட்டும் காட்டிக் கொண்டிருந்தது. கண்ணை காட்டவில்லை, ஆன்மாவை காட்டவில்லை.
இப்பொழுது கண்ணானது உள்ளத்திற்கு காட்டுகிறது. அப்படி ஒரு பொருளும் இதிலே வருகிறது. புரியுதா? என்ன புரியுது? அந்த இடத்துக்கு நாம நேரா இந்த பொருளை எழுத மாட்டாங்க. ஆனா இந்த அனுபவத்தில் இது உண்டு. எப்படின்னு கேட்டா, அன்னைக்கு கூட சொன்னேன்ல, காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டு அறியாதன கண்டேன். மாணிக்க வாசகர் சொல்றது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன், அது வேற. திருநாவுக்கரசர் சொல்றதுதான் கண்டு அறியாதன கண்டேன். நான் இதுவரைக்கும் அறிஞ்ச மாதிரி கண்டேன், ஆனா இப்ப அறியாத மாதிரி காணுகிறேன். போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். நான் ஆனா போகல, நான் இங்க நிக்கிறேன். பூவும் நீரும் கொண்டு போகிறார்கள், அவர் கூட நான் போறேன், ஆனா நான் போகல. கண்டேன், ஆனால் அறியாத, அந்த அறியாத முறையில் கண்டேன். அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப பெருமான் இருந்து செய்யறது எல்லாம் தெரியும். அதுதான் திருவையாறு. திருவையாறுனா என்ன தெரியல, ஐயாறுனா என்ன? 5 6 ஓடுதாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? திருவையாறு என்ன நடந்தது? பெருமான் என்ன பண்ணான்? சிவபெருமான் என்ன பண்ணாங்க? சிவபெருமான் என்ன பண்ணார் திருவையாறுல? இருங்க சார், கைலாயத்தை யாரு காட்டினார்? யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு. இன்னொரு மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு திருவையாறுல? இறைவனுக்கு அங்க என்ன பேரு? உங்களுக்குலாம் ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? சைவர்கள்னு ஒரு பேர் இருக்குது இல்ல? சைவர்கள் தான் நீங்க உட்காந்துக்கிறீங்க. ஐயாறு அதனில் சைவன் ஆகியும் சொன்னார்ல. திருவையாறுல சிவபெருமானுக்கு பேர் சைவன்னு பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா, 5 கருவிகளை தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பூசை முதலியன செய்து காட்டினான். திருவையாறுல செயல்முறைகளை செய்து காட்டியவன் சிவனுக்கு பெயர் சைவன். அவன்தான் திருநாவுக்கரசருக்கு கைலை காட்சியை அங்கே காட்டுகிறான். அப்படின்னா என்ன? தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உலகப் பொருள்களை காட்டுவதுதான் கைலாய காட்சி. கைலாயனா இப்ப நான் இங்கேயே இருந்து எல்லாத்தையும் காட்டுறேன். காரைக்கால் அம்மையார் காட்டினார்ல. நான் சென்று அந்த மலை உச்சியில பார்க்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் உயர்ந்த பொருளில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறேன். அந்த காட்சி தான். நான் போகாம போறது எப்படி? பெருமான் உபதேசம் அதாவது சொல்லாமல் சொன்னான், இருந்தபடி சொன்னான்னு சொல்றேன்ல. இதுல ஆலமரத்தின் கீழே இருந்து ஞானம் முறைத்தான் சொல்றேன்ல. அதே மாதிரி இங்கே திருநாவுக்கரசர் போறார், ஆனா அவர் போகல. பார்க்கிறார், காணுகிறார், ஆனால் தான் அறிகிற முறையில் காணவில்லை. இதை சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கலாம், இங்கே இருந்துக்கிட்டு அங்கே போய் பேசலாம். இப்போ நான் இங்கே இருந்துக்கிட்டு சொற்பொழிவு தமிழ்நாட்டிலையும் பேசுகிறேன், ஆந்திராலையும் பேசுகிறேன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா இதுதான் முறை. என்னை பெருமான் இங்கே இருந்து எல்லா இடங்களிலும் காட்டி கொடுக்கிறான். இந்த மாதிரி அனுபவத்துக்கு பேர் தான் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம். அப்புறம் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செல்லும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாத அன்பு தான் அயரா அன்பு. இறைவன் தான் அயரா அன்பின் அரண். அயரா அன்பை செய்தவன் கொஞ்சம் கூட சலிக்காமல், கொஞ்சம் கூட அதாவது சோர்வுபடாமல் அன்பை செய்தவன் அரண். இங்கேயே அரண்னு பேர் கொடுத்தாரு. ஏற்கனவே சிவன்னு பேர் கொடுத்துருக்காருல்ல. எங்க கொடுத்தாரு சிவன்னு பேர்? சிவன் எங்க பேர் கொடுத்தாரு? சிவசத்தே. எல்லா உயிர்களிலும் பதிந்திருக்கிற இறைவனை அறிவு பொருளாகிய ஆன்மாவோடு இணைந்திருக்கிற அறிவு பொருள் சிவம். இப்ப என்ன பேர்ல சொல்றாரு? அரண்கிற பேர்ல சொல்றார். நாம இதுவரைக்கும் வாழ்நாள்ல நமக்கு உண்டாக்குனான்னு சொல்றதா,
அழித்தான் சொல்றதான்னா இதுவரைக்கும் எல்லாவற்றையும் அழித்து 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 அதன் மூலமாக தன்னுடைய அன்பை காட்டிய பெருமான். இதை ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்க முடியலையா? இதுதான் பிறப்பு. பிறப்பு ஞானம் என்று சொன்னால் நீங்க புதுசு புதுசா கற்றுக்கொண்டு உயர்ந்தீர்கள் என்று சொல்லுவதை விடவும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களாக வந்த எல்லாவற்றையும் அழித்து 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 உங்களை அப்படியே ஒளிப்பொருளாக காட்டுகிறான் என்கிற அனுபவம் வரும்பொழுதுதான் என்னை பெருமான் படைக்கவும் இல்லை, அதாவது என்னை அழிக்கவும் இல்லை என்பதாக வந்து, ஆனால் எனக்கு இருக்கிற தீமை அல்லது ஆணவத்தை எனக்கு நான் கற்றுக்கொள்வதற்காக வந்த எல்லாவற்றையும் அழித்து 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 நான் எப்படிப்பட்டவன் என்பதை விளங்க வைப்பதற்காக இப்படியெல்லாம் சோர்வு இல்லாமல் அன்பு செய்தான். அது அழித்தல் மூலமாக செய்தான் என்ற ஞானம் வரும். அப்பதான் இந்த முதல்ல சொன்ன அந்தமாதி என்மனார் புலவர்னு தொடங்கின படைப்பு நோக்கத்துக்கான அந்த தத்துவ முறையும் இங்கே பொருந்துகிறது. அப்ப அழித்தல் தொழிலை செய்தவனுடைய தொடக்கம் என்பது ஆன்மா ஞானம் பெறும்போதும் பிழையாக அல்லது மாறான ஒன்றாக அமையவில்லை. அப்ப இந்த அளவுக்கு ரொம்ப பொருத்தமா, அதான் நம்ம சொல்லுவோம்ல, இந்த நேற்று கூட அதை வேடிக்கையாக கேட்டாங்க, நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் சொர்ணம் இருக்குது, ஆனால் மூளைக்கு சொர்ணம் இல்லை. மூலமாக தான் உடம்புக்கு சொர்ணம் வரணும். நம்ம மூளை தான் கண்ட்ரோலர். அது மூலமாக தான் உடம்புக்கு எல்லா இடத்துலையும் வலிக்கும், அந்த உணர்வுலாம் உடனடியாக வேலை செய்யும். ஆனால் மூளையை தொட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, வலிக்காது. அது கை கால் நகத்து கூட வலிக்கும் தொட்டு கில்லுன்னா, ஆனால் மூளைக்கு வலிக்காது. அந்த மாதிரி இந்த இணைப்புல இவ்வளோ பொருத்தமாக பெருமான் வேலை செய்கிறான்னு சொன்னது, அதை தெளிவுபடுத்தியது எது? நமக்கு எது? சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தம் என்கிற தத்துவத்தை விளக்குவதற்காக வந்த சிவஞான போதம் பெருமானுடைய தொழிலை எப்படி அறிமுகப்படுத்தியதோ அதே வகையில் நான் ஆன்மாவை சுத்தமாக்கி அனுபவத்தை தந்த பொழுது ஆன்மாவும் பிழையில்லாமல் இதுதான் முறை என்று போதமாக முடிவு செய்கிறது. அறிவாக தெரிந்த விஷயம், அதாவது உலகத்தை பார்த்தால் இது காரண பொருள் காரிய பொருள் என்பதாகிய ஒரே தன்மையை உடைய பொருளிலே அழிவுதான் முதன்மை, ஆக்கம் என்பது இரண்டாவது தான் என்ற ஒரு தன்மையை உலகப் பொருள்களில் அறிவாக விளங்க வைத்த பெருமான், நான் என்னுடைய அனுபவத்திலே கடை தேறிய பிறகு எல்லாவற்றையும் அழித்துத்தான் என்னுடைய தன்மையை காட்டினான். இங்கே படைத்தான் என்பது இல்லை, என்னுடைய தன்மையை விளங்க வைத்தான் என்று போதத்தின் முடிவாக அது உலகிற்கு தெளிவாக விளக்கமாகிறது. சரிதானே? இப்போ என்ன சந்தேகம் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த 11வது பாட்டில் நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் அந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அருளாளர்களை துணை கொண்டு தான் இந்த பாடலை தெரிந்து கொள்ள முடியும். நேரடியாக சொல்லுவதானால் நமக்கு பழைய முறை தான் வரும். அருளாளர் துணை, இப்போ திருநாவுக்கரசர் வரலாறு நமக்கு துணை நின்றது போல அருளாளர்களுடைய அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் எப்படி பெருமான் எனக்கு காட்டுகிறான், எப்படி பெருமான் எனக்கு கண்டு காட்டுகிறான். கண்ணப்ப நாயனார் இருக்காருன்னு வச்சுங்களேன், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னு பாடுறாருல, மாணிக்கவாசகரே பாடுறாருல்ல. இப்ப அன்பை, இப்ப அயரா அன்பு உடையவன் இறைவன், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இல்லை இப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லிட்டார். இது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? கண்ணையே ஏன் கண்ணை கொடுக்கூடாதா? வைராகியம், வைராகியம் எதோட கருவி, எதோட வேலை? நாங்கள் ஒரு 612 பட்டியல் போட்டோமே, ஞாபகம் இருக்கா? தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம்னு ஒரு பட்சம் ஞாபகம் இருக்கா? வைராக்கியங்கிறது எதோட வேலை? மாயையோட வேலை.
அந்த வைராக்கியங்கிற இப்போ நீங்கள் பட்டியல் போட்டால் எதோட வேலைன்னு கரெக்டாக சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் தெளிவான தத்துவவாதி. ஆமாம், வைராக்கியன்றது அது ஒன்றும் மேட்ரு கிடையாதுங்க. அது ஒரு சின்ன மேட்ரு தான். அது யாருக்கு, கண்ணப்ப நாயனாருக்கு அதை மட்டுமே சொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். அதாவது இந்த கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, எப்படி கடவுளுக்கு அயரா அன்புன்னு சொன்னமோ அதே மாதிரி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. அவன் என்னுடைய கண்ணிலேயும் கடவுள் இருக்கிறது என்பதை எந்த அளவுக்கு அனுபவித்திருந்தால்தான், அந்த அன்பு இந்த கண்ணிலேயும் செயல்பட்டிருந்தால்தான் பெருமானுடைய கண்ணுக்காக இந்த அன்பு வேலை செய்யும். இல்லை என்றால் எனக்கு உதவுவது என்பதாக வேறாகத்தான் பார்த்திருப்பார். இந்த கண்ணை வேற பார்க்கல அவர். அப்பதான் எதிரே இருக்கிற சிவலிங்கத்திலேயும் கடவுள் என்ற வேறு என்ற ஒரு விஷயம், கடவுள் வேற சிவலிங்கம் வேறன்னு அவருக்கு ஞானம் வேலை செய்யல. சிவலிங்கமே கடவுளா எப்படி பார்க்க முடியும்? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் பார்க்கல? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரல? சிவலிங்கத்தை கடவுளாக தானே பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் சிவலிங்கத்தை கடவுளாக பார்க்கலன்னு நான் சொல்கிறேன். கோயிலுக்கு போயிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற ஏதாவது சிவலிங்கம் இங்கே எந்த கோயில் இருக்கு? சரி, மாவட்டாபுரத்தில் இருக்கா? அது என்ன பக்கத்தில்? இருக்குல்ல. அங்கே போய் நீங்கள் சிவலிங்கத்தை பார்த்துட்டு கடவுளாக பார்க்குறீங்களா இல்லையா? கடவுளாக தானே பார்க்குறீங்க. கடவுளாக பார்க்கறது தான் என்ன? கடவுளாக பார்த்துட்டீங்க இல்லை, கடவுளாக பார்க்கறதுனா என்ன? தத்துவமாக பார்த்தா அது சதாசிவன் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் போய் பார்த்தீங்களே, நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டால் நான் கடவுளாக பார்த்தேன்னு சொல்கிறாங்க அவங்க. சரி, கடவுளை பார்த்து எப்படி சாமி கும்பிட்டீங்க? கடவுளை பார்த்து எப்படி சாமி கும்பிட்டு கையை எடுத்து இப்படி கும்பிட்டெல்லாம் சொல்லக்கூடாது. உங்கள் மனம் எப்படி வேலை செய்தது? சொல்லுங்க. என்ன வேலை அங்கே போய் பார்த்தீங்க? கோயிலுக்கு போய் நின்று என்ன வேலை பார்த்தோம்? கும்பிட்டோமா? இதுலயே பிரச்சனை வந்துடுது உங்களுக்கு. 2 கேள்வி கேட்டா நான் சாமியே கும்பல, ஆளை விடுங்க பாண்டு போயிடுங்க போல. நாங்கள் போய் சில பேர் வாயை திறந்து கத்துவாங்க, அதை பாடுவாங்க, அல்லது ஏதாவது செய்ய அப்படின்னு 2 கண்ணில் காதில் போட்டுன்னு வருவாங்க. நான் போய் நீங்கள் என்ன போய் கேட்டீங்க அதை கூட சொல்ல மாட்டீங்களா? ரகசியமாக வச்சுக்கிறீங்க. ஏதாவது ஒன்று கேட்டேன்னு சொல்லுங்களா? ஒன்றுமே கேட்கறது இல்லையா? ரொம்ப ஞானியாகிட்டீங்க நீங்கள். அப்புறம் கடவுளையே போய் பார்க்கவே தேவையில்லையே. நீங்கள் கடவுளையே போய் பார்க்க தேவையில்லையா? தமாய்க்கிறதுல எவ்வளோதான் தமாய்க்கிறது. கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பொய் சொல்லக்கூடாதுன்னு கூட கற்றுக்கல அவங்க. நான் என்ன பண்ணுறது? கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் பொய் சொல்ல மாட்டேனாவது கற்றுக்கணுமா இருக்குமா? நான் கோயிலுக்கு போனேன்னா என் மனசில் நினச்சி வழிபடுறேன்ல. நீங்கள் எதை நினைக்க தேவையில்லை, எதையாவது நினச்சி வழிபட்டுருப்பீங்க இல்லை? நினைக்காத மனசு இருக்காது இல்லை? அங்கே போயிட்டு என்ன எதிரில் இப்படி நின்று சாமி கும்பிட்றோம் அப்படின்னாவது நினச்சி சாமி கும்பிட்டுருப்பீங்க இல்லை? உங்களுக்கு ஒன்றும் கேட்டுருக்க மாட்டீங்க. சரி, கேட்டாங்கல்ல. இப்போ இந்த மனதிலே நினைந்து நான் சாமி கும்பிடும் போதே அங்கே சாமி இருக்குதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? இது எப்படி எனக்கு ஞானமாச்சு? கேள்வி புரியலையா? இங்கே லிங்கத்துக்கு எதிர போய் நான் நின்று சாமி எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதோ ஒன்று மனசில் நினைக்கிறேன்ல, அங்கே சிவலிங்கம் இருக்குதுல்ல, அங்கே இருந்து சாமி கும்பிட்டதா எப்படி ஆகும்னு கேட்குறேன். அப்போ நான் சொன்னது சாமி காதில் கேட்குது, நான் நினைச்சாலே சாமி கேட்குதுன்னு தான் நாங்கள் போய் கும்பிட்டோம். சரி, அங்கே போய் கும்பிட தேவையே, நான் வீட்டிலேருந்து நினைச்சாலே கேட்கும்னு ஞானம் வந்துதா? வரல இல்லை. அப்போ ஏன் அங்கே போனோம்? அதுக்கு ஒரு தனியாக ஒரு காரணம் சொல்லணும். அங்கதான் கடவுள் இருக்கு, நான் அங்கதான் இருக்குதுன்னு வச்சுட்டு நான் இங்கே நின்று போனாதான் லைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் போறேன்ல. அது சாதாரணமான மனிதர்கள் தானே. அங்க போன இல்லை இந்த ஊர் வரலாறு இப்படி, இந்த பெருமான் இந்த வரலாறுலாம் செஞ்சிருக்கிறான், அதனால நான் இங்க கேட்கலான்னு கொஞ்சம் தெரிஞ்சு போனோமா? அது 2வது.
அதுக்கப்புறம் நான் நினைக்கும் போதே பெருமான் அங்கிருந்து தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னா என்னுடைய நினைவில் இருக்கிறாங்கிற அந்த விஷயமும் அவனையும் நான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, நான் நினைக்கும் போதே என் கண்ணு காது மூக்கு எல்லாத்துக்குள்ளேயும் பெருமான் அனுபவம் வரணும். அப்படி வந்தா கண்ணப்ப நாயனார்னு பேர். கண்ணப்ப நாயனார்னா கண்ண அப்பனவர் இல்ல, எல்லா வகையாலும் பெருமானோடு பொருந்தியவர். கண்ணுதல் களிம்பருத்தான் எங்கள் திருமந்திரம் என்ன? களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. அங்க நந்தி அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கிற கடவுள். நல்ல வேளை காலையில சொல்லாத பொருளுக்காக இப்ப பெருமான் அதை நமக்கு ஞாபகம் கொண்டு வந்துட்டான். களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்திங்கிற அந்த இறைவனுக்கான பேர். இந்த ஆன்மாவே இறைவனை பெற்று விளங்க வைத்த பிறகு நந்தி என்ற பெயரை பெறுகிறது. இறைவனுக்கும் நந்தி எனக்கும் நந்தி என்ற பெயர் சமமாக ஆகும்போதுதான் கண்ணப்பன். இந்த கண்ணப்பன் என்பதாகிய ஒரு பொருந்திய அனுபவம் வரும்பொழுதுதான் கண் என்பதிலேயும் சிவம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலக பொருள்களில் அசத்து பொருள்களில் சிவம் இருந்தாலும் அதுகளுக்கு தெரியாது. ஆனால் சிவம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எப்படி என்றால், சிவம் என்னிலே கலந்த பிறகு நானும் சிவமும் ஒன்றாகிவிட்டோம். ஆனால் சிவமும் மாயையும் ஆணவமும் கண்மமும் அதிலே அவன் ஒன்றாக இருப்பான். நானும் சிவமும் சேர்ந்தது ஒன்று. இந்த மாயையும் ஒன்று, ஆணவமும் ஒன்று, வினையும் ஒன்று. இதிலே நான் பார்ப்பது சிவத்தை. இதுதான் ஆன்மாவின் தனித்தன்மை. எல்லாம் ஒன்னாயிடுச்சுன்னு சொல்லாதப்பா. நானும் இறைவன் தானேயாக ஆனான் என்னிலே. ஆனால் மாயை கர்மா ஆணவம் என்ற ஒன்றும் இறைவனாக இருக்கிறது. இந்த இரண்டின் இணைப்பில் இறைவனை இவைகளின் மூலமாக உலகத்திற்கு சொல்லுவதுதான் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டுகிற அயரா அன்பை அறிவிப்பது. அப்பொழுது நாம் இறைவனை மீறி செல்ல மாட்டோம். அவனுக்கு அடிமைத்தன்மையில் இருந்து எல்லாவற்றையும் அவனுக்கு கீழாக இருந்து செய்வோம். இதுதான் அரண் கடல் செல்லும். கடைசியா சொன்னது தெளிவா புரிஞ்சிருது இல்ல? நானான ஒன்னாயிடுதாங்கிற பிரச்சனை எல்லாம் இதுல வரக்கூடாது. எப்ப வரக்கூடாது? ஆணவம் கர்மம் மாயை ஆகிய பொருள்களின் எல்லாவற்றிலேயும் வியாபகமாகவும் வியாபியமாகவும் பெருமான் இருக்கிறான். என்னை தானாக மாற்றினான். என்னை தானாக மாற்றிய பொழுது இந்த மாயை உண்மையெல்லாம் இல்லை என்று போன நூற்பாவில் சொன்னார். உராத்துணை தேர்த்து என. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? இவைகள் இல்லை, சிவம் இருக்கிறது. இப்பொழுது நான் பார்ப்பது இறைவன் காட்டுகிறான், நான் காணுகிறேன். நான் காண வேண்டியதை உலகிற்கு செய்ய வேண்டியதை காட்டி வழங்குகிறான். இப்பொழுது இறைவனுடைய அன்பை தெரிந்து அந்த அன்பிலே செயல்பட்டு கொண்டு அவனுடைய அடிமையாக உலகத்தில் தன்னை தொழிற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆன்மா. அதுதானே? இதில் ஏதாவது டவுட் உண்டா? சரி, இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி நாளை 12ஆம் நூற்பாவை பார்த்து அதற்கு பிறகு நிறைவிழாவை அமைக்க இருக்கிறோம். 9:30க்கு நாம் 12ஆம் நூற்பாவை சிந்திப்போம் என்பதாக போய் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.